ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஒரு ட்ராவலிங் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அம்மா வீட்டிலேருந்து பழனி போய் பழனியிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். இதுதான் எங்களோட ட்ராவல் இன்றைக்கி. அம்மா வீட்டிலேருந்து பழனி போக ஒரு 1/2 hour ஆகும். அங்கேருந்து கோயம்புத்தூர் அப்படி கிளம்ப போகிறோம். டைரெக்ட் பஸ் இருக்குது அங்கேருந்து போனோம் அப்படின்னா, இல்லைன்னா மாறி மாறி போகிற மாதிரி இருக்கும். அதனால் பழனியிலேருந்து டைரெக்டாக ஒரு பஸ் ஏறியாச்சு. அங்கே போகிறதுக்குள்ளே தம்பி வந்து பசிக்குது அப்படின்ட்டான். இறங்கினோடனே ஹோட்டலுக்கு தான் போனோம். ட்ராவல் பண்ணி வந்ததுனால எனக்கு இந்த பஸ்ஸே சேராது அந்தளவுக்கு. அதனால் மீல்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் வாங்கி தம்பிக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். உப்புக்கிணறு லைனில் நிறைய ஹோல்சேல் ஷாப் இருக்குது. மளிகை கடைக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஐட்டம், இந்த மாதிரி நிறையா நம்ம எதாவது ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அம்மா கடை வச்சுருக்கனால நாங்கள் இங்கேருந்து சில ஐட்டம்லாம் வாங்கிட்டு போவோம் ஒவ்வொரு டைமும். அதே மாதிரி தான் இந்த டைமும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வந்திருக்கோம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தது. அப்படியே டெல்லி போயிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் அப்படியே அம்மா வீட்டுக்கு தான் போனோம். இங்கே வரவே இல்லை. தங்கச்சி இங்கே இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவளும் வந்துட்டான். இதை பார்க்கவே இல்லை. அப்படியே ஒவ்வொரு டைமும் வரணும்னு நினச்சா வரவே முடியல. ஃப்ரிட்ஜிலெலாம் பெருசாக கெட்டு போகிற ஐட்டம் வைக்கல. அதனால் ஃப்ரிட்ஜெல்லாம் சேஃப்டியாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கிச்சன் தான் ரொம்ப ஃபால்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிட்டனால வச்சுருந்த எல்லா திங்ஸுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய டஸ்ட்டு இருந்துச்சு. அப்போ தான் கிராசரி ஐட்டம்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கான். அப்புறம் அவள் சிக்கானனால அப்படியே ஊருக்கு வந்தவள் அவனாலையும் இங்கே வர முடியல, நாங்களும் வர முடியல. எல்லாருமே ரொம்ப முடியாமல் இருந்தோம் சொல்லப்போனால். அதனால் வரவே முடியலை. இப்போ தான் வர முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு எல்லோரும் நார்மல் ஆனதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா எல்லாமே வண்டு பிடிச்சிருச்சு. அது எல்லாமே எடுத்து கொட்டிட்டோம். வேறு என்ன பண்ண முடியும்? அது எல்லாமே கொட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அந்த நைட்டே ஃபுல்லாக நானும் தங்கச்சி சேர்ந்து க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டோம். மார்னிங் வந்து எழுந்து மேலே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப மெமரிஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. எங்களுடைய லைஃபே இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் வச்ச கத்தாழையெல்லாம் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் மேலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் திங்ஸு ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு இருந்தோம். ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் மெயினாக நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் என்னோடய தையல் மிஷினு, டிவி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். மார்னிங் வந்து தம்பியெல்லாம் வந்தாங்க. நாங்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபுல்லாக விலாகெல்லாம் எடுக்கலை. 2 நாள் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்தோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லா திங்ஸும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஒரு சைட் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் ஒரு சைட் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஒரு 3 மணியை போல் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் கிளம்பும்போது ஒவ்வொன்றும் எடுத்து பேக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரிட்டன் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் இங்கேயே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. வேறு வழி இல்லை, இங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கோம் இப்போ.